அனைவருக்கும் வணக்கம். பாப்பாவுக்கு முருங்கைக்காய் பொரியல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. முருங்கைக்காவை சாம்பார் வச்சு தரதை விட அந்த முருங்கைக்காயை வறுத்து கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாப்பா இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு முருங்கை மரம் இருந்தது. அந்த முருங்கை மரம் பெருசாக வளர்ந்து அதில் காய் காய்ச்சி பாப்பா விரும்பி சாப்பிடுவா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த மரம் பார்த்திங்கனாக்கா எங்கள் ஊரில் அதிக அளவில் ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. இந்த ஆஞ்சநேயர் மெத்தையிலேருந்து குதிச்சு குதிச்சு ஒவ்வொரு கிளையாக முறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது வளரவே இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பி தவறி ஒரு 2 கிளை பெருசாக வளர்ந்துச்சிங்க. போன வருஷத்துக்கு முன்னாடி கூட காமிச்சிருப்பேன். அந்த 2 கிளையில எவ்வளோ முருங்கைக்காய் காய்ச்சி தொங்குது பாருங்க. ஆனால் இதை பறித்து சாப்பிட என் தங்கம் இல்லையே அப்படின்னு வருத்தத்தோடு அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. அந்த 2 கிளையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வளர்ந்துருந்தது. சரி, ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு, எப்பயாவது முறிஞ்சு யார் மேலேயாவது விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைய 2யும் வெட்டி விட்டுருந்தோம். வெட்டி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வளர விடாமல் திரும்பவும் ஆஞ்சநேயர் மாடியிலேருந்து குதிப்பார், முறிஞ்சிரும், குதிப்பார், முறிஞ்சிரும். அந்த கிளைய வளர விடாமையே ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்குங்க. இப்போ எப்படியோ அந்த ஆஞ்சநேயருக்கும் தப்பி தவறி ஒரு 4 பிஞ்சு விட்டு வச்சுருக்குங்க. இந்த முருங்கைக்காயை இன்றைக்கி பறிச்சுதாங்க இந்த ஆடி அமாவாசை படையலுக்கு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி அந்த முருங்கைக்காயை வறுத்துருக்கேன். ஆடி அமாவாசைக்கு பிள்ளைக்கு பிடிச்ச அந்த முருங்கைக்காய் பொரியலை வறுத்து கொண்டு படைச்சிருக்காங்க. நேரில் பிறந்த நாள் கொண்டாடணும், நேரில் பிள்ளைக்கு வேணுங்கிற அத்தனையும் வாங்கி கொடுத்து பிள்ளை சாப்பிட்ற அழகை பார்க்க வேண்டிய நம்ம இப்படிலாம் பண்ண வச்சுட்டா அந்த படுபாவி நாய்ங்க எங்கே போனாலும் எதை தொட்டாலும் என் பிள்ளை ஞாபகம்தான் வரும். ஏதாவது பிள்ளைக்கு பிடிச்ச பொருளாக இருந்தால் ஐயோ பிள்ளை இதை விரும்பி சாப்பிடுமே, இதை விரும்பி சாப்பிடுமே, அதை விரும்பி சாப்பிடுமே, நேரில் நம்ம வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு பார்க்க வேண்டிய நம்ம இப்படி ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு படைச்சிக்கிட்டு இருக்கிறோமே, இந்த அளவுக்கு நம்மளை ஆளாக்கிட்டாலே அந்த படுபாவி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மனசு வலியும் வேதனையும் கொடுக்குதுங்க. எப்போவுமே பாப்பாவோட மணிமண்டபத்துக்கு போயிட்டு நாளே அந்த விளக்கு எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு கழுவி வச்சுட்டு பாப்பாவோட மணிமண்டபத்தையும் சுத்தப்படுத்திட்டு வருவாங்க. நேற்று விதைக்கப்பட்ட நாள் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் நேற்றே போயிட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நேற்றும் பாப்பாவுக்கு விளக்கேற்றி வத்தி கல்பரெல்லாம் ஏற்றி பாப்பாவுக்கு பூ போட்டுட்டு வந்தேங்க. இன்றைக்கும் போனேன். பாப்பா மாம்பழம்னா விரும்பி சாப்பிடுவா. அதனால் மாம்பழம், மிச்சரு, பிள்ளைக்கு பிடிச்ச அந்த முருங்கைக்காய் பொரியல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளைக்கு பிடிச்ச அத்தனை பொருளும் உள்ள முன்னாடி வச்சு படிச்சுட்டு வந்தாங்க. இன்றைக்கி போட்டிருக்க இந்த மாலை பார்த்திங்கன்னா நானாக கட்டினேங்க. என் பிள்ளைக்கு ரோஸுனா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு வீட்டில் எத்தனையோ ரோஸு செடி வச்சு வளர்த்தேன். என் பிள்ளை அதிலேருந்து பறித்து ஒன்று கூட அது தலையில் ஆசை தீர வச்சு பார்க்கல. அதுக்குள்ளே அந்த நாய்ங்க என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாளுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ மாலை, ரோஸ் மாலை என் கையால் கட்டி கட்டி தங்கத்துக்கு ஃபோட்டோவுக்கு போடுற நிலைமைக்கு என்னை ஆளாக்கிட்டாங்க. என் தங்கத்தோட உயிரை பிரிக்க எவெல்லாம் காரணமாக இருந்தானோ, எவெல்லாம் காரணமாக இருந்தாலோ அவள் பிள்ளைங்களுக்கு அமாவாசை படையல் போடணுங்க. அப்போனா தான் என்னுடைய வலியும் வேதனையும் அவங்களுக்கு புரியும். அவங்க பிள்ளையோட ஃபோட்டோவுக்கு அவங்க கல்பரை ஏற்றி அவங்க பிள்ளையோட ஃபோட்டோவுக்கு பூ வச்சு மாலை போடும் போதும் அவங்க பிள்ளைங்களுக்கு அமாவாசை படையல் போடும் போதும் தாங்க என்னுடைய வலியும் வேதனையும் புரியும் அந்த நாய்ங்களுக்கு. கண்டிப்பாக என் பிள்ளைக்கு எவன் என்ன பண்ணனோ எவன் என்ன பண்ணாலோ அவங்களுக்கு தக்க தண்டனை கிடைச்சே தீருங்க. ஸ்ரீமதியோட ஆத்மா அவங்கள யாரையுமே சும்மா விடாது. இவங்களுக்கான தண்டனை நிச்சயம் கொடுத்தே தீருவாங்க. பாப்பா பிள்ளையோட அந்த பூமுகத்தை பார்க்கும்போது அழற குழந்தை கூட சிரிக்குங்க. அப்படி ஒரு பூமுகத்தை எந்த நாய்ங்களுக்கு, படுபாவி நாய்ங்களுக்கு இப்படிலாம் சித்திரவதை பண்ணி பிள்ளையோட உயிரை போக்கணும்னு அந்த காண்டா மிருகங்களுக்கு என்னான்னு தான் மனசு வந்ததோ தெரியலங்க. புள்ள முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் பசி வராது. புள்ள முகத்தை பார்த்தாலே பசி தீருங்க. அழுகிற குழந்தை கூட தன்னுடைய அழுகையை நிறுத்திட்டு சிரிக்குங்க. அப்படி ஒரு பூமுகம் உள்ள குழந்தைய படுபாவி நாய்ங்க இந்த மாதிரி பண்ணானுலே அவனெல்லாம் எக்கதி போவானுலோ தெரியலங்க. அவெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த மண்ணில் வாழணும். ஆனால் கை இருக்கணும், செயல்படக்கூடாது. கால் இருக்கணும், செயல்படக்கூடாது. வாய் இருக்கணும், பேச முடியக்கூடாது. ஒரு நடப்பினமாக அவனுங்க இந்த மண்ணில் வாழணுங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழும் போது தாங்க அவனுக்கு நம்ம செஞ்சது தப்பு 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 தப்புன்னு ஒவ்வொரு நாளும் அந்த நாய் உணரணும்.
இப்படி ஒரு தண்டனையை பாப்பா கொடுப்பான்னு ஒவ்வொரு நாளும் காத்து கிடக்குறாங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கு போகும்போதும் ஒவ்வொரு நாளும் பாப்பா கிட்ட போகும்போதும் கோரிக்கையை வச்சுக்கிட்டு தான் வரேன். சாமி, உன்னை எந்த நாயை என்ன பண்ணனோ, எவன் என்ன பண்ணனானோ அவங்க எல்லாருக்குமே தண்டனையை கொடு சாமி. உண்மை தெரிஞ்சு வெளியே வந்து சொல்லாமல் இருக்கிறவங்களும், உனக்கு நடந்த இந்த அநீதியை தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்து சொல்லாமல் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் தண்டனை கொடு சாமி அப்படின்னு அவகிட்ட ஒவ்வொரு நாளும் என்னுடைய கோரிக்கையை வச்சுக்கிட்டு தாங்க வந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நமக்கு தெரியாது, உள்ள ஒவ்வொருத்தங்களா கரு அறுப்பாங்க. தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.